அதிமுகவிடம் ஏமாந்தோமோ அல்லது ஏமாற்றப்பட்டோமோ என புரட்சி பாரதம் கட்சி தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி கூறியது தொண்டர்களை வருத்தமடைய செய்திருப்பதாக கட்சியின் பொதுச் செயலாளர் ருசேந்திரகுமார் பேட்டி. திருவள்ளூர் அடுத்த ஆண்டர்சன்பேட்டையில் உள்ள பூவை ஜெகன்மூர்த்தி முகாம் அலுவலகத்தில் கட்சியின் உயர்மட்ட குழு கூட்டம் கட்சியின் பொதுச் செயலாளர் ருசேந்திரகுமார் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் அதிமுகவிடம் கூடுதல் தொகுதியில் கேட்டு பெற வேண்டும் என்றும், அப்படி அளிக்காத பட்சத்தில் திமுக, தவேக அல்லது தனித்து களம் காண வேண்டும் என தனது கருத்துக்களை பதிவு செய்துள்ளனர். கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களை சந்தித்த கட்சியின் பொதுச் செயலாளர் ருசேந்திரகுமார், அதிமுகவிடம் புரட்சி பாரதம் கட்சிக்கு 4 தொகுதிகள் ஒதுக்கி தருமாறு கேட்டிருந்ததாகவும், ஆனால் அவர்கள் 1 தொகுதி மட்டுமே தர முடியும் என கூறியுள்ளனர். ஆனால் தங்களுக்கு 1 தொகுதி உடன்பாடு இல்லை, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என ஜெகன்மூர்த்தி கூறிவிட்டு வெளியே வந்துவிட்டதாகவும் அவர் கூறினார். மேலும் கட்சியின் உயர்மட்ட குழுவில் கட்சியின் நிர்வாகிகள் கூட்டணியிலிருந்து வெளியே வந்துவிடலாம் என சில நிர்வாகிகள் கருத்து தெரிவித்துள்ளதாகவும், அதில் ஒரு சில பேர் திமுகவுடனோ அல்லது ஒரு சிலர் தவேகவுடனோ கூட்டணியில் சேரலாம் எனவும் கூறியதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் சிலர் தனித்து போட்டியிடலாம் அல்லது அதிமுக கூட்டணியிலே தொடர்ந்து நீடிக்கலாம் என மேலும் ஒரு சில நிர்வாகிகள் கருத்துக்களை தெரிவித்துள்ளதாகவும் அவர் கூறினார். நிர்வாகிகள் அளித்துள்ள கருத்துக்களை உள்வாங்கி கூட்டணியில் நீடிக்கலாமா அல்லது வெளியேறலாமா என்பது குறித்து நாளை பூவை ஜெகன்மூர்த்தி அறிவிப்பார் என அவர் தெரிவித்தார். இந்த தொகுதி அறிவிப்பின் மூலம் அதிமுகவில் நாங்கள் ஏமாந்தோமோ அல்லது ஏமாற்றப்பட்டோமோ என்று பூவை ஜெகன்மூர்த்தி கூறியது தொண்டர்களை வருத்தமடைய செய்திருப்பதாகவும் அவர் வருத்தம் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள முன்னாள் அமைச்சர்கள் பெஞ்சமின், வி. ரமணா, மாதவரமூர்த்தி, அப்துல் ரஹீம் மற்றும் முன்னாள் எம்பி வேணுகோபால் போன்ற நிர்வாகிகள் தாங்கள் கட்சி மேலிடத்தில் பேசி நல்ல முடிவை அறிவிப்பதாக தெரிவித்ததாகவும், ஆனால் இதுவரையும் எந்த முடிவும் அவர்களிடமிருந்து வரவில்லை எனவும் அவர் வருத்தம் தெரிவித்தார். மேலும் அதிமுக தலைமை புரட்சி பாரதம் கட்சிக்கு குறைந்தது 2 தொகுதிகளாக ஒதுக்குவது குறித்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். ஒரே ஒரு தொகுதியை மட்டும் ஒதுக்கி அதிமுக மனவேதனை அடைய செய்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். பெரும்பான்மையான தொண்டர்கள் அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியே தனித்தே போட்டியிடலாம் என கருத்துக்கள் தெரிவித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கட்சியினுடைய புரட்சி பாரத கட்சியினுடைய மேல்நிலை பொறுப்பாளர்கள் இருந்து